ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டுக்கு செல்வம் மேலும் மேலும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சுபிட்சமாக இருக்கணும்னா உங்களுடைய நிலைவாசலில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வெள்ளிக்கிழமைக்கு கட்டி வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். இந்த முடிச்ச கட்டின கொஞ்ச நாட்களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். இந்த பொருட்களை எல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை மாற்றினாலே போதும், உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு நாளுக்கு நாள் வசதி வாய்ப்புகள் பெருகி கொண்டே செல்ல வேண்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் தலை தூங்கி அடுத்தடுத்து வரக்கூடிய உங்கள் ஜென்ரேஷனும் நல்ல கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகுவதோடு உங்கள் வீட்டிற்கு யாருடைய கண் திருஷ்டியும் படாமல் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாரையும் பாதிக்குது. ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 பேர் கண் வச்சுருப்பானுங்க. அவனுக்கு என்னப்பா பணக்காரன், என்ன வேணால் வாங்குவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டை வந்து இஎம்ஐயில் தான் போட்டு வாங்கினது வந்து நமக்கு தான் தெரியும். நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது நமக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்ன, எதுக்கு எடுத்தாலும் அவன் வந்து பணக்காரன், அவனுக்கு என்னப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கண் வச்சுட்டு தாங்க இருப்பாங்க. இது நண்பர்கள் அளவில் மட்டும் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கிடையாது, நம்ம சொந்தக்காரங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த பொறாமை எண்ணம் வந்து நிறையவே இருந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட திருஷ்டி எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த முடிச்ச மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலையில் 6 to 7 மணிக்குள்ளே நீங்கள் இந்த முடிச்ச உங்கள் வீட்டில் கட்டி வச்சுருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி யாருடைய கண் திருஷ்டி இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கலாங்க. சரி, அப்படி என்ன பொருளை வந்து நீங்கள் வந்து உங்களோட வீட்டு நிலைவாசல் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை அறுவடை செய்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் வைக்கோல். சரிங்களா? ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கக்கூடிய அந்த வைக்கோல் தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பழைய ராஜாக்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதுங்க. அதில் வந்து உதாரணத்துக்கு ஒன்று, இப்போ அரசர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஆட்சி அமைக்கும்போது ஒரு செங்கோலை வந்து தங்களுடைய கையில் வைத்து கொண்டு தான் ஆட்சி செய்வார்கள். அப்படி ஒரு செங்கோலை புதிதாக தயார் செய்த பிறகு அதை வந்து ஒரு சில மாதங்கள் இந்த வைக்கோலில் சுற்றி வைத்து பாதுகாத்து அதுக்கப்புறம் தாங்க அந்த செங்கோல் வந்து மன்னனின் கையில் அரசாட்சிக்காக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு பரிகாரம். சரிங்களா? ஒரு நாட்டையே செழிப்பாக சீரும் சிறப்புமாக ஆளக்கூடிய மன்னன் கையில் கொடுக்கப்படக்கூடிய செங்கோலையே செம்மையாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வைக்கோல் இருக்குதுன்னா, அப்போ உங்கள் வீட்டை வந்து சுலபமாக இந்த வைக்கோலை வச்சே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வர வைக்க முடியும். சரிங்களா? அதுதாங்க இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐதீகம். இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்துங்க. அதுக்கடுத்து சிறிதளவு வைக்கோல், அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு நெல்மணி, ஒரு விரலி மஞ்சள், ஒரு சிறிய கரித்துண்டு, ₹1 நாணயம். இந்த 5 பொருட்களையும் ரெடியாக வச்சுட்டு ஒரு முடிச்சு போல் கட்டிட்டு கையில் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு போல் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்கள் பூஜை ரூமில் வந்து எப்பவும் போல் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நல்ல மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகணும் அப்படின்ட்டு நல்ல மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு ஒரு 6 to 6:30 மணி போல் இந்த பொருளை வந்து இந்த முடிச்சை வந்து உங்களோட வீட்டோட நிலைவாசலில் கட்டி தொங்க விட வேண்டும். அவ்வளோதாங்க, பரிகாரம் முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா, தினமும் விளக்கேற்றும் போது ஊதுபத்திலாம் காட்டுவீங்களா, அந்த ஊதுபத்தி வந்து நிலைவாசலில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சுக்கு காண்பித்தால் போதும். அவ்வளவுதாங்க, பரிகாரம் முடிஞ்சது. சரிங்களா? இந்த சிறிய முடிச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை சீர்படுத்தி நேர்வழியில் நல்ல ஒரு நல்வழிப்படுத்தி உங்களை வந்து நல்ல விதமாக கொண்டு போகும். இதோடு இதில் வச்சிருக்கக்கூடிய கருப்பு நிற கரித்துண்டு வந்து உங்கள் வீட்டிற்குள் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வர செய்யாது. யாருடைய கண் பார்வையும் கண் திருஷ்டியும் உங்கள் வீட்டை தாக்காமல் பார்த்துக்கொள்ளும். மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா மங்களத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குங்க. ₹1 நாணயம் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை கொடுக்கும். நெல் மணிகள் வந்து அந்த முடிச்சில் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தனதானியங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எப்போதுமே இருக்குங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிச்சை தயார் செய்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட நிலைவாசலில் கட்டி வைத்திருக்கிறீர்கள். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றலானது உங்களுடைய வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா பல விதங்களில் இருந்து உங்களுக்கு வந்து பணத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் பரவி உங்கள் வீட்டிற்கு இன்னும் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? பணம் மட்டும் கிடையாது, ஒரு வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இருக்கக்கூடாது, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் கண்டிப்பாக அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது
எல்லாருடைய ஆசை, அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பரிகாரத்தை செஞ்ச சில நாட்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இந்த முடிச்ச கட்டின ஒரு சில நாட்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகப்படியாக வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு நல்லா கண்கூடாகவே பார்க்க முடியும். இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் மாற்றினால் போதும். சரிங்களா? ஒரு அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமையாக எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகும். அப்படி நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த முடிச்சுகளை மாற்றும் போது என்ன பண்ணிங்கன்னா பழைய பொருட்களை கால் போடாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புதிய பொருட்களை இதே போல் கட்டிக்கலாங்க. வைக்கோல், நெல்மணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதாவது சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கவங்களுக்கு, மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வைக்கோல் வந்து ஈஸியாக கிடைக்கும், நெல்மணியும் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? அப்படி கிடைக்கலாம் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப சுலபமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வீட்டோட வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் கதிர் வச்சுக்கிட்டு இப்போ வந்து அமேசானில் விற்கிறாங்க. அந்த நெல் கதிர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை மாதிரியே தொங்க விடுவாங்க. நம்ம தோரணம் தொங்க விடுறோம்ல வீட்டு வாசலில், அதே போல் இப்போ அந்த தோரணம் மாதிரியே வந்து அந்த மாலையே கிடைக்கிது. அப்படி நெல் கதிர் கொண்ட அந்த தோரணத்தை உங்கள் வீட்டில் தொங்க விடும் போதும் சரி, உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய இந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். சரிங்களா? அப்படி வந்து சாப்பிட்டுட்டு போகும்போதும் சரி, உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து இப்படி வைக்கோலால் செய்யப்பட்ட அந்த மணியை வந்து தொங்க வச்சுருப்பாங்க. அந்த மாலையே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாலையை தொங்க விடும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது உங்களுடைய கர்மாக்கள் கரைந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்களும் பெருக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஐதீகம். உங்களால் முடிந்தால் அந்த மாலையும் வாங்கி கட்டி வைங்க. ரொம்ப நல்ல விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 இதையும் பண்ணி பாருங்கள். நீங்கள் முடிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக தீருங்க. செஞ்ச சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சமும் பெருகி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.